ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆமே, நம்மை குறித்த தேவனுடைய நினைவுகள்ல 1% தீமை கிடையாது. நமக்காக வாதாடும், நமக்காக வழக்காடவும், நமக்காக பரிந்து பேசவும், நம் பட்சமாய் நிற்கவும், நமக்காக யாவையும் செய்யவும் ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அத்தனை நண்பர்கள் யோபு மேல குற்றத்தை வைக்கும் போது, ஏன் கட்டின மனைவி கூட யோபுவின் மேல விரல் நீட்டும் போது அவர் மட்டும் என் தாசன் என்று விட்டு கொடுக்காமல் தாங்கி வந்ததும் அல்லாமல் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவருடைய பின்னிலைமை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் சிறையிருப்பை திருப்பி சத்ருவுக்கு வெட்கத்தை ஒடுத்து வைத்து யார் கேள்வி எழுப்பினார்களோ அவர்களுடைய வாழ்வுக்காக இவனை செபிக்க வைத்து glory அறியாம இன்னைக்கு நடக்கிற சில சூழ்நிலையை வச்சு ஏதோ பேசணும். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் தருகிற வார்த்தை கேளு. ஆமென். என் வாழ்க்கையில நான் மௌனமா இருக்கும்படிக்கு கர்த்தர் ஒரு காலத்தை வைத்தது உண்டானால் என் வாழ்க்கையில நான் வாய் திறந்து பேசும்படியாக கர்த்தர் எனக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். மௌனமா இருக்கிற காலம் தற்காலிகமானது. சாட்சி சொல்லும் காலம், சாட்சியா இருக்கும் காலம், கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்தும் காலம் நிரந்தரமானது, நிலையானது. ஆமென். ஒரு விஷயம் கூட எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை. நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. ஆமென். இந்த சம்பவத்திற்குள் நான் இன்று செல்லவில்லை. இன்று பேசும்படி ஆண்டவர் சிந்தையிலே கொண்டு வந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து அடுத்த வாரம் கேட்கலாம். வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அப்படி அநேக காலங்கள், இதுக்கு காலம் உண்டு, அதுக்கு காலம் உண்டு, இதுக்கு காலம் உண்டு. இப்படி பிரசங்கி 3வது அதிகாரம் நீங்க 1 முதல் பார்க்கலாம். அதுல 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. 7வது வசனம், மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. A time to keep silence and a time to speak. அப்ப தேவன் என்னை மௌனமா இருக்க வைக்கிறார்னாலே அடுத்து என்ன செய்ய வைக்க போகிறார் தெரியுமா? பேச வைக்க போகிறார். இதுவரை என்னால 4 பேர்ட்ட சாட்சி சொல்ல முடியல அப்படின்னு இருக்கிறீங்க. இப்ப கை தூக்க சொன்னா பாதியார் கை தூக்குவீங்க. இதுவரை என்னால ஆமே விசுவாசத்தை பேச முடியல. விசுவாசத்தை பேச முடியாது நம்ம பிரச்சனை. ஆனா சாட்சி சொல்லணும்னா கர்த்தர் ஏதாவது செய்யணும். ஹல்லேலூயா. என்னால ஆமா, இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் தருகிற வார்த்தையை கேளுங்கள். ஆமே, என் வாழ்க்கையில நான் மௌனமா இருக்கும்படிக்கு கர்த்தர் ஒரு காலத்தை வைத்தது உண்டானால் என் வாழ்க்கையில நான் வாய் திறந்து பேசும்படியாக கர்த்தர் எனக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 3வது அதிகாரம் அதனுடைய 26-27 வசனங்களிலே கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் நாவை உன் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்ள பண்ணுவேன். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் பைபிள்லாம் படிக்கும் போது அப்படி ட்ரை பண்ணி பார்க்கணும். உன் நாவை மேல் வாயோடு அப்படி ஒட்ட பண்ணுவேன். அது கீழ்வாயோடு ஒட்ட பண்ணா கூட பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மேல் வாயோடு ஒட்ட பண்ணா அது ஒண்ணுமே ஒரு வேர்டு கூட சொல்ல, ஒரு வேர்டு கூட
அதுகளை கீழ்வாயோடு ஒட்ட பண்ணா தண்ணியாவது குடிக்கலாம். இந்த மேல் வாயோடு ஒட்ட பண்ணா டியூப் தான். தண்ணி கூட இறங்காதுல்ல சில நேரத்தில். ஆனா இந்த 26வது அதிகாரத்தோட கர்த்தர் அதிகாரத்தை 26வது வசனத்தோட அதிகாரத்தை முடிக்கல. 27ல பேசுறார், நான் உன்னோட பேசும் போது ஆமென் உன் வாயை திறப்பேன். ஆமென். என்கிட்ட பேசுவாங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட பேசல, ஆனா ஒருத்தர் என்கிட்ட பேசுறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் வாயை திறப்பா, என் வாயை திறப்பா. ஆமென், நான் பேசுவேன். ஆமென், கர்த்தர் என்னை பேச வைப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நீ பேசும்போது உன்னை சுத்தி கலக வீட்டார் தான் இருப்பாங்க, அதை குறித்து கலங்காதே. ஆமென், நான் உன்னோடு பேசும்போது உன் வாயை திறப்பேன், அப்பொழுது கர்த்தராகி ஆண்டவர் இன்னதை உரைத்தார் என்று அவர்களோட சொல்லுவாய். ஆமென். ஆண்டவர் அமைதியார், நான் உன்கிட்ட வாயை திறப்பேன். அவர் ஜீவிக்கிறார் என்று சொல்லணும். யோபு எல்லாம் இழந்த போதும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லும் போது, இன்னைக்கு எல்லாம் பெற்றுக்கொண்டும் அதை நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு நாவு மேல் வாயோடு ஒட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது. பேசணும் ஆண்டவரே, பேசணும். எத்தனை பேர் பேச விரும்புறீங்க? ஆமா, இந்த மாசம் ஆமென் ஹல்லேலூயா, அவன் புதிய ஆண்டுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாராக. எல்லா நாவின் கட்டுகள் திறக்கப்படுவதாக. நீங்க இதுவரை அவிசுவாசத்தை பேசினவர்கள் இனி விசுவாசத்தை பேசுவார்களாக. ஆமென். மனிதர் புகழ்களை பாடினவர்கள் கர்த்தரின் துதியை சொல்லி வருவார்களாக. க்ளோராதா ராபா சந்தரா பாகாரா ஜீசஸ். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 39:9, 52:9, இந்த 9வது வசனம். ஆமென். சங்கீதம் 39:9ல என்ன ஆண்டவர் தாவீது சொல்றாருன்னா, நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். சிஸ்டர் வாசிக்கிறதுக்கு அப்படி துடிச்சிட்டு இருக்கிறாங்க. வாசிங்க சிஸ்டர். 52:9. நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். உங்களை கொஞ்சம் மௌனமா இருக்க சொன்னேன், இப்ப வாயை திறக்க சொன்னேன். 52:9. நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து. அப்ப மௌனமா இருக்க வைக்கிறது யாருதான்? கர்த்தர். இப்போ நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஹalleluya. என்னை மௌனமா இருக்க வைத்தவர் என்னை பேச வைக்க போகிறார். 39:9 யாரெல்லாம் இருக்கிறீங்களோ 52:9 மாற போகுது. திடீர்னு எழும்புறவங்களுக்கு என்ன கணக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க? 32:9 32 + 9 போட்டால் 52 வராது. ஹalleluya. 39:9. இன்னைக்கு அந்த நிலைமையில யாரெல்லாம் இருக்கிறீங்க அப்படி சொன்ன பாதி கை எழும்புதில்ல. ஆமே, நீங்க 52:9 இப்பவே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. என்னை மௌனமா இருக்க வைத்தவர் என்னை பேச வைக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்னை புதிய ஆண்டுல ஆமே என்றென்றைக்கு துதிக்கும்படி. இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, என்ன பியூட்டி? 39:9 மிஸ் ஆன ஒரு வேர்டு இங்க வருது. என்ன வேர்டு தெரியுமா? கரெக்டா சொல்றீங்க. என்ன வேர்டு தெரியுமா? என்றென்றைக்கும். 39:9 நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் என்றென்றைக்கும் மௌனமா இருந்தேன். அப்படியா சொன்னார்? இல்ல. ஆனா 52:9 நீரே இதை செய்தீர் என்று நான் உம்மை என்றென்றைக்கும். ஆமென். அவர்தான் அர்த்தம். மௌனமா இருக்கிற காலம் தற்காலிகமானது. சாட்சி சொல்லும் காலம், சாட்சியா இருக்கும் காலம், கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்தும் காலம் நிரந்தரமானது, நிலையானது. நல்ல கரங்களை தட்டி வர்ஷிப் பண்ணுங்க. இப்பொழுதே ஆராதியுங்கள்.
எனவேதான் 1 பேதுரு 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்ச காலம் பலவித சோதனை, கொஞ்ச காலம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, இல்ல ஆண்டவரே, நம்ம பிரச்சனை என்னன்னா, அவன் கொஞ்சம் நம்ம ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிக்கும் போது அதுல இருந்து நமக்கு அதை தாங்க முடியாம இருக்கும். ஆனா ஒரு சில வருடங்கள் போகும்போது அதுல பழகிரும். அதுல பழகிட்டோம்னா இப்படியே இருந்துறேன் ஆண்டவரே அப்படிமோ. மோசே பழகிட்டான். 40 வருஷம் மீதியான் தேசத்துல மாமனாருடைய கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டு பழகிட்டான். அதனால இனி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க வேற யாரையாவது. எனக்கு அந்த வேத பகுதி எப்ப பார்த்தாலும் புதுசுதான். அதுல கடந்த நாள்ல படிக்கும்போது ஒரு வார்த்தை எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார வச்சு, அப்ப ஆண்டவர் மோசேக்கிட்ட சொல்லுவார், ஆரோன் நன்றாய் பேசுவான் என்று நான் அறிவேன் அப்படிம்பார். அவருக்கு தெரியும் நம்மளை விட சூப்பர் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரியும். ஆமென். நம்ம ஆரோன் நல்லா பேசுவான்னு எனக்கு தெரியும். மோசே உனக்கு தெரியாததுனால வேற யாரையாவது சொல்ற, இன்னொரு ஆளை உன்னால வைக்க முடியல. பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்மளை விட்டு ஆண்டவருக்கு ஆளு கிடையாது. ஆனா ஆண்டவர் நம்ம மேல வச்ச அன்புனால இன்னொரு ஆளை பார்க்கல, அவ்வளவுதான். அதனாலதான் பவுல் சொல்றாரு, அவர் என்கிட்ட காண்பித்த பொறுமை இருக்கு தெரியுமா? ஐயோ, ஆமென். ஏன் என்ற கேள்விக்கு கர்த்தர் தந்த சிம்பிள் ஆன்சர், நீ பேசக்கூடாதத பேச கூடாது என்பதற்காக. பேசணும், அதே நேரத்தில் இந்த பேசக்கூடாதத ஒரு சின்ன தீப்பொறி காட்ட கொளுத்துமா, அது போலதான் எதோட கம்பேர் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? இந்த நாவு. ஆமென். ஆண்டவரே, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. ஏன் அப்ப அந்த மௌனமா இருக்கிற காலத்தை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, நீ பேசக்கூடாதத எதெல்லாம் பேசக்கூடாது. ஒரு 5 காரியத்தை சொல்லுறேன். நம்ம கொஞ்சம் குயிக்கா பார்த்து அப்படியே நம்ம ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் சித்தமானால் இந்த செய்தி நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம். ஆமென். எதையெல்லாம் நாம் பேசக்கூடாது? 1, நம்முடைய பலவீனத்தை பேசக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. அது சொல்றதுக்காவது கர்த்தர் பலன் தந்திருப்பார் அல்லவா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. பலவீனத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். பலவீனத்தை ஜெபமா வைக்கிறது வேற, பலவீனத்தை பேசுறது வேற. விண்ணப்பமா வைக்கிறது, என் பலவீனத்தை நான் விண்ணப்பமா வைக்கிறேன்னாலே அந்த இடத்துல நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு அர்த்தம்? பலனை எதிர்பார்க்கிறேன். பலவீனத்தை பேசுறதுன்னா என்ன அப்படின்னா, எனக்கு இது இருக்கிறதுனால இது நடக்காது, எனக்கு இது இருக்கிறதுனால இது கிடைக்காது, எனக்கு இது இருக்கிறதுனால இதுக்கு சாத்தியம் இல்லை. கபிரியல் தூதன் சகரியா பக்கத்துல நிற்கிறார். நிற்கும் போது, இப்படி பாருப்பா, உனக்கு பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவி எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு என்ன பேர் வைக்கணும்? யோவான் என்று பேர் வைப்பாயாக. அப்படியெல்லாம் சொல்லிட்டு அவன் நிமித்தம் உனக்கு சந்தோஷம் உண்டாகும். உனக்கு மட்டும் இல்ல, அவன் பிறப்பு அநேகருக்கு சந்தோஷம் உண்டாகும். அவன் இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது 18வது வசனத்துல சகரியா சொல்லுகிறார், அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன். அங்க ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கணும். இதுக்கான அடையாளம் என்ன சொல்லிருக்கலாம், ஆனா அது வைக்காம, நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளுமாய் இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி அங்கதான். இப்போ இவ்வளோ கேப்ரியல் தூதன் மூலம் சொல்லப்பட்ட வார்த்தை இந்த சகரியாவுக்கு முன்னாடி பெருசா நிக்கல. சகரியா அப்புறம் நான் நினைக்கிறேன், இவங்க வீட்டுல மாறி மாறி என்னதான் பேசிட்டு இருந்திருப்பாங்க தெரியுமா? நமக்கு இனி வயசாச்சு, நமக்கு வயசாச்சு, நமக்கு வயசாச்சு, நமக்கு வயசாச்சு.
எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு அப்படி இருக்கு. இந்த பேச்சு எங்கேயுமே வந்துட்டுன்னா ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். அதுவும் சிந்தையில நம்முடைய வார்த்தை தோன்றும், இருதயத்துல தோன்றும். நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்முடைய வாயில வார்த்தை வரும். இதெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துகிற விதங்கள். கர்த்தர் வெளிப்படுத்துகிற விதங்கள் பல உண்டு. நம்ம அப்படி நினைச்சிட்டே இருக்கும்போது அப்படி வேர்டு அப்படி ஓப்பன் ஆகும், சிந்தையில தோன்றும். அது ஆவியானவர் நமக்கு ஃபீட் பண்றது. அப்படி நினைவில், அதான் சிந்தை நினைவு எல்லாம் ஒண்ணுதான். அதுல அப்படி தோன்றும் பாருங்க. அப்படி இருதயத்திலிருந்து அந்த வார்த்தை அப்படி எழும்பிட்டே இருக்கும். நம்ம 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 யோசித்திருக்கவே மாட்டோம். ஆவியானவர் தருவார், உதட்டுல வார்த்தை வைப்பார், வைத்து பேச வைப்பார். ஜெபம் பண்ணும்போது அந்த வார்த்தை நம்முடைய வாயில இருந்து வந்துட்டே இருக்கும். பைபிள் படிக்கும் போது வார்த்தை வரும். சொப்பனத்துல ஒருத்தங்க வார்த்தையை சொல்லிட்டு போவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி வேர்டு அப்படி சொல்லிட்டு போவாங்க. அப்படிதான் நெக்ஸ்ட் இயர் வேர்டு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படி சொல்லிட்டு ஒருத்தங்க போயிடுவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி இங்கே அதையும் தாண்டி, அதாவது என் பலவீனத்தை புரிந்து கொண்டு எப்படி பேசணுமோ தூதனையே இறக்கி அப்படி பக்கத்துல நின்று சொல்லும் போது இந்த சகரியா பலவீனத்தை பேசுறான். ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா சகரியா வாய அடைச்சிட்டார். ஆண்டவர் ஏன் என்ன மௌனமா இருக்க வைக்கிறீங்க? ஆமா, நம்ம வாயை திறந்து என் பலவீனத்தை நான் கர்த்தரிடத்தில் சொல்லுவது ஜெபம். கர்த்தரிடத்தில் சொல்லலாம். பவுல பாருங்க, பவுல் பலவீனம் அப்படின்னு வரும்போது அதை எப்படிதான் சொல்லுவாருன்னா, இது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது அப்படிங்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்படி சொல்லும் போது பவுல் ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசியுங்கள். 12:10. அந்தபடி நான் பலவீனமா இருக்கும் போதே, நான் பலவீனமா, எல்லாரும் இந்த வார்த்தையை பைபிள்ல எடுத்தீங்கன்னா பைபிள்ல பாருங்க. பைபிள் ஒருவேளை நீங்க எடுக்கல அப்படின்னா ஸ்கிரீன்ல பாருங்க. எல்லாரும் இந்த வார்த்தையை சேர்ந்து வாசிக்க போறோம். அந்தபடி நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். மறுபடியும் சொல்லுங்க, நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். மறுபடியும் சொல்லுங்க. ஆமென். புரியலையா? சொல்லு. இங்க சரீரத்துல முழு பலத்தோடு இருக்கிறவங்க கை தூக்க சொன்னா யாருமே தூக்க மாட்டோம். சகரியாவே கரெக்ட் தான். சகரியாவே நீ கிழவன் தான், கரெக்ட் தான். ஆனா உன்னை விட ஆரோக்கியம் உள்ள எத்தனையோ பேர் பிராகாரத்தில் நிற்கும் போது நீ எங்க நிக்கிற பார். உன்னை விட ஆரோக்கியம் உள்ள எத்தனையோ பேர் வெளியே நிற்கும் போது கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஆண்டவர் கிருபை உனக்கு போதும் அப்படிங்கிறார். உன் பலவீனங்களில் நான் பலவீனமா, என் பலவீனத்துல ஓட முடியாது, ஆனா எனக்கு இருக்கிற பலத்துல என்னால நடக்க முடியுது. என் பலவீனத்துல என்னால நடக்க முடியாது, ஆனா எனக்கு இருக்கிற பலத்துல என்னால நிக்க முடியுதோ. பலவீனத்தை ரெண்டாவது பேசு, முதல்ல பலத்தை பேசு. ஆண்டவர் இப்படி மாத்துறதுக்காக வாயடைச்சிட்டார். சில நேரத்தில் தேவன் அனுமதிக்கிறது. இந்த வேர்டை கவனிங்க. நான் பலவீனமா இருக்கும் போதே. ஆமென். உங்க சரீரத்தில் நிறைய பலவீனம் இருக்கு, ஆனா அதுல உங்களை என்னெல்லாம் செய்ய வைக்கிறார் பாருங்க. ஆமென். இது புரியறதுக்கு பவுலுக்கே டைம் ஆச்சு. நமக்கு எப்பவும் புரியும் தெரியுமா? இதுவும் செய்ய முடியாம போகும் தெரியுமா? அப்ப என்ன சொல்லுவேன்னா, முந்தி எழும்பி நானே ஆட்டோ பிடிச்சு வருவேன், இப்ப என்ன யாராவது ஆட்டோல தூக்கி. அப்ப முந்தி ஆட்டோல வரும்போது என்ன, முந்தி நான் நடந்து வந்துட்டு இருந்தேன், இப்போ நான் ஆட்டோ பிடிச்சு.
இப்போ இப்போ என்ன யாராவது ஆட்டோல தூக்கி வச்சா, நம்மளை தூக்கி வைக்கிறது வர நாம இல்ல, ஆண்டவர் நீ பேசாத அப்படின்ட்டார். இந்த பவுல் தான் பின்னாட்கள் எப்படி பேசுறா தெரியுமா? என்னை பவுலை பலவீனப்படுத்துறது யாரு? சாத்தானுடைய தூதன். பவுல் யார பேசுறான்? பலப்படுத்துகிற கிறிஸ்துவ. பலவீனப்படுத்துகிற தூதன் பெரியவனா, பலப்படுத்துகிற கிறிஸ்து பெரியவனா? ஆமென். நம்ம யார பேசுறோம்? இந்த பலவீனப்படுத்துறது யாரு? சாத்தானுடைய, சாத்தானே விழுந்து போனவன், சாத்தானுடைய தூதன். ஆமென். அதனாலதான் அவன் எதை வச்சு குத்துறானா? ஏன் முள்ள வச்சு குத்துறான்? அவன்கிட்ட என்ன இல்ல? பட்டையும் இல்ல. ஹல்லேலூயா. இந்த பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல்ல பென்சில் வச்சு குத்தும் தெரியுமா? அவன் கர்த்தர் உள்ள அனுமதிச்சிருக்கிறார். அவன் எடுத்தது முள்ளு குத்து. இயேசுவின் தலையில மொத்த முட்களால அடிக்கிறான். ஆமே. ஆக்சுவலா அந்த அந்த முள்ளை குறித்து சொல்லுவாங்க, அது 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 மூளை நரம்புகளை பாதிக்குமா, அந்த அளவுக்கு இருக்கு. முள் கிரீடத்தை வச்சுட்டு சுத்தியலால அடிச்சு அந்த எல்லாம் உள்ள போய், உண்மையே சொல்லணும்னா அது ஒரு ஆளை அந்த மெண்டல் பிடிக்க வைக்கிற அளவுக்கு அது பாதிப்பை கொடுக்கும். அது நடுவில் சிலுவையை தூக்கிட்டு போறாரு. அவர் பேசின வார்த்தையில ஒரு வார்த்தை கூட பதறல, ஆளை மாத்தி கூப்பிடல. நமக்கு கொஞ்சம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆச்சாலே நம்ம யார்கிட்ட ஜெபம் பண்றோன்னே தெரியாது. சில நேரத்தில் இவனே அப்படிமா யார்கிட்ட ஜெபம் பண்ணோன்னே தெரியாது. என்ன ஆண்டவரே இது? இங்க பாருங்க, அந்த அளவுக்கு பாதிப்பு. அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சிந்திக்க வச்ச விஷயம் என்னன்னா, நைட்டு ஃபுல்லா விசாரணை. அப்ப அவருக்கு என்ன இல்லை? தூக்கமே இல்லை. 1 hour மட்டும் தூங்கின ஒருத்தன் உண்டு. யார் தெரியுமா? அவனே மாத்தி மாத்தி பேசுறான். அவரு எனக்கு தெரியாது, யாருண்டே தெரியாது. மொத்தமே தூங்காதவர் தெளிவா இருக்கிறார். நான் பலவீனமா இருக்கும் போதே, நான் பலவீனமா இருக்கும் போதே, இந்த 11 மாதத்துல உங்க வாழ்க்கையில நிறைய பலவீனம் வந்தது உண்மைதான். இந்த 12வது மாசம் அது நடுவில் உங்களை பலப்படுத்தினாரே. நான் பலவீனமா இருக்கும் போதே, நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க. இது எத்தனை பேர் சொல்ல விரும்புவீங்கன்னு தெரியல. ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இப்படி சொன்னா சாத்தான் குத்துவானா? நான் சொல்றது புரியுதா? இப்படி சொன்னா நம்ம குத்துறது அவனுக்கு பிடிக்குதா? இந்த சாத்தானுடைய தூதன் என்ன விட்டு விரட்டுங்க ஆண்டவரே. இல்ல. ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் அப்படி சொன்னதும் சத்துரு முனையட்டு முள்ள உடைக்கிறதுக்கான சீக்கிரட்டை கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். முள்ள இன்னைக்கு உடைக்க போறீங்க. ஹல்லேலூயா. பவுல் வாழ்க்கையில சாத்தானுடைய தூதனை குறித்து 3 முறை பேசுகிறார். வாழ்நாள் எல்லாம் தன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் சாத்தானின் ராஜ்யத்தை பேச வரவில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை பேச வருகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க உங்க காரியத்தை. ஆண்டவரே
பார்வோன்ட்ட போய் நான் திக்குவாயன் சொல்லாதீங்க, ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, நான் திக்குவாயன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அகிரிப்பா ராஜாட்ட போய் எனக்கு சாத்தான் என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்துறான் தெரியுமா சொல்லாதீங்க, ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். உன் கண்ணீரை ஏசாயா முன்னாடி கூட ஊத்திராத, சுவர்புறமா திரும்பி கர்த்தருடைய சமூகத்துல ஊற்று. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்பொழுது அக்கினியிலிருந்து வெளியே வந்தாங்க? அந்த அக்கினி அவர்களை சேதமாக்கலன்னு தெரிஞ்சதும். தானியேல் எப்பொழுது சிங்க கபிலிருந்து வெளியே வந்தா? அந்த சிங்கங்கள் அவனை சேதமாக்கலன்னு தெரிஞ்சதும். அக்கினியில தூக்கி போட்டவங்களே வெளியே, இது இவங்களுக்கு வேலைக்கு ஆகாது. ஒரே ஒரு இடத்துல பேசுவார். பவுல் சொல்லுவார்ல, கலாத்தியருக்கு நினைக்கிறேன், நான் கேட்டா உங்க கண்களை எனக்கு பிடுங்கி கொடுத்திருப்பீங்க. கேட்டாரா? கேட்கல, கேட்கல. நான் கேட்டா கண்களை நீங்க கொடுத்திருப்பீங்க. ஏன்னா பவுலுக்கு கூச்ச பார்வை இருக்கு, பவுலுக்கு கூச்ச பார்வை இருக்கு. பவுலால கிளியரா, அதாவது பக்கத்துல பிரதான ஆசிரியர் நிக்கிறாரு, பவுல் பேசும்போது பக்கத்துல ஒருத்தர் என்ன டமான் அடிக்கிறார். அடுத்து பிரதான ஆசிரியர் நிற்கும் போதே இப்படி பேசுறியான். பவுல் சொல்ல, எனக்கு அது யாருன்னு தெரியல, எனக்கு பிரதான ஆசிரியர் நின்னாரு தெரியல, கிளியர் விஷன் அவருக்கு இல்லை. ஆனா அந்த பவுல் சொல்றாரு, பிரகாசம் உள்ள மனக்கண்களை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படி நான் வேண்டுறேன். ஹல்லேலூயா. என்ன ஒரு பார்வை! கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்ம வாயை அடைக்கிறது, அதாவது நீங்கள் பலவீனத்தை பேசுங்கள், வார்த்தை வரும் வரை. வார்த்தை வந்த பிறகும் உங்கள் பலவீனத்தை பேசாதிருங்கள். வார்த்தை வந்த பிறகு வார்த்தையை பேசுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, வேகமாய் சொல்லுகிறேன், அவிசுவாசத்தை பேசாதிருக்க கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம் வாயை அடைக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது எப்படியும், விசுவாசம் மட்டும் இல்லைன்னா ஆண்டவரை பிரியப்படுத்தவே முடியாது. அப்ப விசுவாசம் தேவனுக்கு அவ்வளவு பிடிக்கும்னா, தேவனுக்கு பிடிக்காதது எது தேவனுக்கு பிடிக்குமோ அதை இல்லாம ஆக்குவான். அதுதான் பிசாசு. ஆண்டவர் பேதுருட்ட சொல்வார், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. ஏன்னா இப்ப யார் சோதிக்க வரா? சாத்தான், சோதனைக்காரன். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இஸ்ரவேல் தேசத்துல பஞ்சம்னா எப்படிப்பட்ட பஞ்சம்னா, ஒருவரை ஒருவர் கடித்து சாப்பிடுற நிலைமைக்கு ஆயிட்டு. அப்பதான் எலிசாவை கூட்டிட்டு வாங்கிறார். எலிசா சொல்றாரு, ஆமென். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்துல, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்ற. இன்னைக்கு கோதுமையும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. ஆனா நாளைக்கு உங்களுக்கு 1 ரூபாய்க்கு அரிசி, 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி மாதிரி இப்படி சொல்லும் போது, ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருத்தர் சொல்றா, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். நம்ம ஆளு சூடு பார்ட்டி, பிள்ளைகள் மொட்டை தலையானாலே கரடி இறக்குனாள். ஹல்லேலூயா. சிலர் பாருங்க, என்னதான் கிருபை வரங்கள் இருந்தாலும் சில சுபாவங்கள் மாறாது. உடனே நீ அதை காண்பாய், அதை சாப்பிட மாட்டாய். என்ன நம்முடைய அவிசுவாசத்தெல்லாம் மனுஷங்கிட்ட வச்சுட்டோம், கல்றா. நல்ல வேளை ஆபிரகாம் கர்த்தர்ட்ட சொன்னார், சகரியா கர்த்தர்ட்ட சொன்னார். ஆண்டவர் வாய் அடைச்சதோட ரைட். ஆனா எலிசா அதுக்கெல்லாம் ஆசிரவே மாட்டான். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாளைக்கு நேரத்தில். அப்போ இந்த இடத்துல அந்த பிரதானிக்கு உள்ள எழும்புகிற அவிசுவாசம் அது எல்லாருக்குள்ள எழும்பக்கூடியது. அந்த கூட்டத்தில் அவனுக்குள்ள மட்டும்தான் அந்த அவிசுவாசம் எழும்பி இருக்குமா? நமக்கும் எழும்பு. அதனாலதான் கேட்டேன். அதை பார்க்கும்போது எல்லாருக்குள்ள எழும்பதான் செய்யும்.
அவிசுவாசம் எழும்போது தவறல்ல, அது வாயில வந்துடக்கூடாது. ஆபிரகாமுடைய வித்தியாசம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றார் 99 வயசுல, ஆபிரகாம் 99 வயசுல, இப்ப நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நீ வந்து உன்னை ஜாதிகளுக்கு நான் தகப்பனாக்குவேன், இனி ஆபிரகாம் என்னப்படாமல் ஆபிரகாம் என்னப்படுவான், சாராள் அவள் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். ஆபிரகாம் குனிந்து சிரித்து தனக்குள்ளே சொல்லுகிறான், 100 வயதானவனுக்கு பிள்ளை. இதெல்லாம் சொல்லிட்டு வாய் திறந்து என்ன சொன்னான் தெரியுமா? இஸ்மவேல் உமக்கு முன்பாக வாய் மூடிட்டான். அதாவது அவிசுவாசம் எழும்போது தவறல்ல, அது வந்து நம்முடைய அறிக்கையாகி விடக்கூடாது. இதெல்லாம் நடக்காதுப்பா, இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு எழுமோ. ஏன்னா நம்ம சிச்சுவேஷன். அவிசுவாசம் எழும்போது தவறல, அது நம்முடைய அறிக்கையாகி விடக்கூடாது. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், எந்த எண்ணத்தையும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே கீழ்ப்படுத்துகிறோம் வேண்டாம். அப்படி அப்படி அந்த சகரியா வந்து வாயை திறந்து கேட்டான், அதனால வாயை அடைச்சிட்டாரு. ஆபிரகாம் வந்து வாயை திறந்து சொல்லல, ஆனா உள்ள சாராள பாத்தீங்களா, கூடாரத்துக்குள்ள இருந்து சிரிச்ச. ஆண்டவர் சொன்ன, நீ சிரிச்ச. அவ சொன்னா, சிரிக்கல. நீ சிரிச்ச, நான் சிரிக்கல. சரி, உன் பிள்ளைய நீ கூப்பிடும் போது உனக்கு தெரியும். பையன் வரான், ஈசாக்கு. ஈசாக்குனால என்ன தெரியுமா அர்த்தம்? நகைப்பு. ஆமென். அவிசுவாசம் எழும் சில இதெல்லாம் மரியாளுக்கு எழும்பு இல்லையா அவிசுவாசம்? இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே. சகரியா சொன்னதுக்கும் மரியாள் சொன்னதுக்கும் என்னங்க வித்தியாசம்? சகரியா சொன்னார், நான் கிழவனும் வயது சென்றவனுமா இருக்கிறேன். இதே மாதிரி தான் மரியாள் சொன்னாங்க. ஒரு ஆள் வாயை அடைக்கிறாங்க, இன்னொருத்தங்க வாயை அடைக்கலையே. நிக்கிற இடம் வித்தியாசம், நிக்கிற இடம் வித்தியாசம். மரியாள் வந்து வீட்டுல இருக்கிறாங்க, பிராகாரத்துல கூட வந்து நிக்கல. ஆனா சகரியா எங்க இருக்கிறார் தெரியுமா? நம்மளை இப்படி உன்னதத்துல கொண்டு உட்கார வச்சதுக்கு அப்புறம் நம்ம இன்னும் அவிசுவாசத்தை பேசிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் வாயடைச்சிருவார். நம்மை வந்து இவ்வளவு மேன்மையான சந்ததி மனுஷனாய் நம்மை நிறுத்திட்டு நம்ம என்ன பேசுகிறோம், இது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு உண்டு, அந்த நேரம் பறக்கிறதுனால இங்க நான் ஸ்டாப் பண்றேன். அடுத்த வார்த்தையை சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா சில ஃபர்ஸ்டே 5 பாயிண்ட் போட்டீங்க, போட்டு வச்சுட்டு இப்படி இருக்கிறீங்க. பாயிண்ட் 2, 3வது, சத்ருவின் வல்லமையை பேசாதே. சத்ருவின் வல்லமையை பேசாதே. என்னாகுமோ 13வது அதிகாரம் 32, 33 வசனங்களிலே தேவ பார்த்துட்டு வந்த காலேப் யோசுவாவை தவிர மற்ற எல்லாரும் சொன்னாங்க, ஆமே, நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். எந்த ஜனங்கள் தெரியுமா? இவங்க தான் கொஞ்சம் முன்னாடி பாடினாங்க, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார். இன்னைக்கு அதே வாய் என்ன சொல்லுது தெரியுமா? அவங்க எல்லாம் இருக்கிறாங்க தெரியுமா? அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கி குமாரராகிய ராட்சசரை நாங்கள் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். நம்ம பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் சத்ருவின் பார்வைக்கு நாம இருப்போம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். கூடாரத்துக்குள்ள இருந்துட்டு சவுல் வந்து கோலியாத்தின் பெருமையை பாடிட்டு இருக்கும் போது தாவீது வந்து முதல் கொஸ்டின் என்ன தெரியுமா? இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம் அப்படிங்கிற. என்னங்க இவனா இவனா? சரி, இவன் சொல்றத பார்த்தா சரி சொல்லி பட்டயத்தை எடுத்து கட்டி விட்டு பார்த்தாரு. யாரு? சவுல். நம்ம ஆளுக்கு நடக்க முடியல. சில சின்ன பிள்ளைங்க பார்த்துருக்கீங்களா? கையில் ஒரு சின்ன ஒரு விளையாட்டு கண்ணை வச்சுட்டு ஒன்று கொன்றுவேன் அப்படிவா, அவ்வளோதான். அவங்க நினைப்பு என்னன்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட கெஞ்சணும். அவங்க நினைப்பு என்ன தெரியுமா? இதை மட்டுமே பிரஸ் பண்ண ஆளு அவுட். தாவீது பேசிட்டு இருக்கிறான். எதை வச்சு பேசுறீங்க தாவீது? தாவீது வந்து ஒருத்தர பெரியவரா பார்த்துட்டான், அதுக்கு மேல இன்னொரு வல்லமைய பெருசா அவனால பார்க்க முடியல. ஆமென். சவுல் சங்கீதம் பாடினது எங்கேயா கேட்டிருக்கீங்களா? இல்ல. ஏன் தெரியுமா? சத்ருவின் வல்லமையை பாடுற. நம்மை தேவன் அழைத்தது சத்ருவின் வல்லமை பாடுவதற்கல்ல.
புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, அருளை போற்றுவது என் வாழ்வின் சத்துருவின் புகழை பாடாதீங்க. ஆமென். கர்த்தர் புகழை, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று. நம்ம ஒரு கட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனா, சத்துரு நம்ம மேல கை வைக்கவே இல்லை, அவன் சுத்தி தான் நிற்பான். ஆனா நம்ம அவன் புகழை பாடிட்டு இருப்போம். கர்த்தர் நம்மளை விடுவித்து விடுவித்து கொண்டு வந்துட்டு இருக்கிறார். ஆனா கர்த்தர் புகழை பாடுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறோம். கர்த்தர் புகழை, அவர் துதியை சொல்லுங்கள். கர்த்தர் துதியை சொல்றாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வந்து கோலியாத்தில வீழ்த்தண்டாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த ஒவ்வொரு ஏரியால நிக்கிறாங்கல்ல, ஆப்போசிட்ல கோலியாத் டீம் வந்து நிற்கும் போது இவங்க எல்லாம் அணிவகுத்து நிக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல ஏகோபித்து அன்று எரிகோவுக்கு முன்னாடி துதித்து ஜெயமெடுத்த கூட்டம் தானாங்க இவங்க. அந்த தலைமுறை தானே வந்து நிக்கிறாங்க. இப்ப வாயில துதி இல்லையே. கோலியாத்தை பார்த்து 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 பார்த்து, அவன் ஹைட்டை பாரு, அவன் வெயிட்டை பாரு, அவன் ஹெல்மெட்டை பாரு, அவன் ஷீல்டை பாரு, இப்படியே பார்த்து பார்த்து இருக்கும்போது ஒருத்தன் வரான், அவன் எம்மாத்திரம் அப்படிங்கிறான். அவன் இப்படிதான், அந்த பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். செருபவேலுக்கு முன்பாக செருபவேல் தலைகளோடு வந்தான், தாவீது கூழாங்கல்லோடு வந்தான். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா பார்வையை பாருங்க, விசுவாசத்தை பாருங்க. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான்காவதாக, அறியாததை பேசாதிருங்கள். யோபு 42:3 யோபு சொல்லுகிறார், ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். அறியாததை பேச உடனே வாயை பொத்துறார். அதனுடைய 40வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலே பாருங்கள், என் கையினாலே என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன். ஏன்னா ஐயோ தெரியாம பேசிட்டேன். யோபு பேசின வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? 16வது அதிகாரத்துல யோபு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி 13:13 வாசிங்களா. நீங்கள் மௌனமாய் இருங்கள், நான் பேசுகிறேன். இந்த வேர்டை எல்லாரும் கவனிக்கணும். அடுத்த வார்த்தை, எனக்கு வருகிறது வரட்டும். எனக்கு வருகிறது. அவ செல்லது எதனால வருது? பேச்சுனால. யோபுக்கு நல்ல, அதனாலதான் பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. நிறைய தீமை நம்ம வருவித்ததே நம்ம எதுல தெரியுமா? பேச்சுல. நல்ல கவனிங்க. எளிதில் யாரையுமே வந்து நியாயம் தீர்க்காதீங்க. நமக்கும் தலைமுறைகள்லாம் வளருது. ஈஸியா ஒருத்தங்களுடைய துர்ச்செய்தியை பரப்பாதீங்க. ஆமே. இது சொன்னதுனால நிறைய வந்து எனக்கு எக்ஸாம்பிளுக்கு நிறைய சொல்லணும்னு உண்டு. ஆனா வந்து நடுக்கத்தோடு ஈஸியா ஒரு ஆள் மேல கை வைக்காதீங்க. ஈஸியா ஒருத்தங்களை பத்தி பேசிடாதீங்க. ஆமே. நம்ம இன்னொருவருடைய காரியத்தை பரப்புகிறோம். நம்முடைய காரியத்தை, நம்ம வீட்டில் ஒரு காரியம் நடந்து அதை மேக்சிமம் என்ன செய்ய பார்ப்போம் தெரியுமா? மறைக்க பார்ப்போம். ஆமே. இங்க யோபு என்ன ஒரு வேர்டு அது. யோபு இருக்கிற சிச்சுவேஷன் வேற, ரொம்ப மோசமான சிச்சுவேஷன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வைக்கிறார். நான் பேச போறேன், எனக்கு வருகிறது வரட்டும். நான் பேச போறேன், எனக்கு சிலதெல்லாம் பேசி ஆகணும் அப்படி சொல்லிட்டு பேசும்போது நிறைய பேசுறாரு. 16வது அதிகாரத்துல 11 முதல் வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவன் என்னை அநியாயக்காரன் வசமாய் ஒப்புவித்து துன்மார்க்கரின் கையில் என்னை அகப்பட பண்ணினார். அடுத்த வார்த்தை கேளுங்க. நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை நெருக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என் வாழ்க்கையை தொலைச்சிட்டார். அதான அர்த்தம். நான் நல்லாதான் இருந்தேன், அவரால கேட்டேன். நான் பேச போகிறேன், வருகிறது வரட்டும். அப்படி படிச்சு படிச்சு வந்துட்டு கடைசியில் ஒன்னு அடிப்பார் பாருங்க. 17வது வசனத்துல, என் கைகள்ல கொடுமை இல்லாதிருந்தும் என் ஜபம் சுத்தமா இருக்கையிலும்
என்னது அர்த்தம்? நான் பரிசுத்தமா வாழ்ந்து என்னத்துக்கு? நான் ஜெபம் பண்ணி எதுக்கு? நான் நல்லா இருந்த என் வாழ்க்கை எல்லாம் போச்சே. ஏன் தெரியுமா? அறியாத பேசுறது. என்ன நடக்குன்னே தெரியாது, ஏதோ தெரிஞ்சுன்னு நினைச்சு நிறைய பேசுறோம். இப்பதான் கர்த்தர் 38வது அதிகாரம் 3வது வசனத்துல, இப்போதும் புருஷனை போல இடை கட்டி கொள்ளு, நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு, நான் உன்னை கேட்பேன். இப்படி ஒவ்வொன்னா கர்த்தர் கேட்கதா யோபு, அப்பா வாயை பொத்தி கொள்ளுகிறேன், நான் தெரியாம பேசிட்டேன். ஆமென். மல்கியாவில் கர்த்தர் சொல்றார், உங்க வார்த்தையினால் என்ன காயப்படுத்துறீங்க, உங்க பேச்சு கடினமா இருக்கு. பல நேரத்துல நம்ம அப்படிதான். நான் நல்லா தான் இருந்தேன், ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தேன், நாங்க ரொம்ப நல்லா இருந்தோம். எப்போ இந்த பைபிளை எடுத்தோமோ பேசுறோம்ல, நான் என்னைக்கு ஜெபிக்க தொடங்குறேனோ, என்னைக்கு இந்த பாவ வாழ்க்கை வேண்டாம், பழைய ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம், இந்த இதெல்லாம் வேண்டாம், நான் என்னைக்கு பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறேனோ அன்னைக்கு எனக்கு பிரச்சனை. நான் நல்லா தான் வாழ்ந்திருந்தேன், அவர் தான் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு. அறியாம பேசிட்டு இருக்கிறோம். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, ஆமே, நம்மை குறித்த தேவனுடைய நினைவுகள்ல 1% தீமை கிடையாது. நமக்காக வாதாடவும், நமக்காக வழக்காடவும், நமக்காக பரிந்து பேசவும், நம் பட்சமாய் நிற்கவும், நமக்காக யாவையும் செய்யவும் ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அத்தனை நண்பர்கள் யோபு மேல குற்றத்தை வைக்கும் போது, ஏன் கட்டின மனைவி கூட யோபுவின் மேல விரல் நீட்டும் போது அவர் மட்டும் என் தாசன் என்று விட்டு கொடுக்காமல் தாங்கி வந்ததும் அல்லாமல் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் சிறையிருப்பை திருப்பி சத்துருவுக்கு வெட்கத்தை ஒடுத்து வைத்து, யார் யார் கேள்வி எழுப்பினார்களோ அவர்களுடைய வாழ்வுக்காக இவனை ஜெபிக்க வைத்து, glory. அறியாம இன்னைக்கு நடக்கிற சில சூழ்நிலையை வச்சு நம்ம எதுவும் பேசக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 5வது ஒரு காரியத்தை சொல்லி செல்கிறது, தவறான முடிவை பேசாதிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலிருந்து செய்தி வருகிறது. என்ன செய்தி? லாசரு, சிநேகிதன் லாசரு வியாதியா இருக்கிறான். செய்தி வந்து இயேசு கிறிஸ்து அவன் வியாதியா இருந்தது தெரிஞ்சும் அவர் போகாம, அவன் மரித்து 4 நாள் கழிச்சு போக புறப்படும் போது யோவான் 11:15 நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்துக்கு போவோம் பாருங்கள். யார்கிட்ட சொல்றாரு? சீஷர்கள்ட்ட. அப்படி சொல்லும் போது நம்ம ஊருக்கு ஒருத்தர் வந்தாரு. யாரு? தோமா. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம். அவர் மனசுல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? 8வது வசனத்தை பாருங்கள். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போலாமான்னு சொல்லும் போதுதான் ஆண்டவர் வெயிட் பண்றார். ஆண்டவர் வெயிட் பண்றது கல்லறியருக்கு பயந்தில்லை, அந்த இடத்துல தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த. இப்போ வாங்க போலான்னு சொல்லும் போது தோமா செட் பண்ணிட்டார். பேதுரு கல்லறியும் போது இப்படி வச்சிடணும். அப்போ முதல் கல்லே மூஞ்சில விழுந்தா நல்லா இருக்காது பார்க்க. நம்ம மீதியெல்லாம் எழுதி விழுந்து செத்து கிடக்கும் போது டீசெண்டா கிடப்போம். அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவார். உண்மையில அவர் கூட சாகணும்னு போனதா? இல்ல, வேற வழி இல்லை. அப்படின்னா கெத்செமனே தோட்டத்தில் என்ன இருக்கக்கூடாது? ஓடி இருக்கக்கூடாது. ஐயோ கூட்டிட்டு போயிட்டாரு, எப்படியும் கல்லு விழும். பேதுரு, நீ தான் முந்தினவன் ஃப்ரெண்ட்ல போ, அடுத்து யோவான் ஃப்ரெண்ட்ல போ, நான் இடையிலே நிற்பேன். சிலர் வந்து எல்லாரையும் பாதுகாக்க எல்லாரையும் அவங்கள சுத்தி நிறுத்திட்டே இருப்பாங்க. சில நேரத்தில் நம்ம பேசுறது அப்படிதான் பேசுறோம். சீரியா நாட்டு ராஜா ராணுவங்களோடு எருசலேம் இருக்கிற பர்வதத்தை சுத்திட்டான். எலிசா இருக்கிற பர்வதத்தை சுத்திட்டான். ஏன்னா இவன் வந்து இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமா பிளான் பண்ணுவான். ஆண்டவர் வந்து எலிசா கிட்ட சொல்லுவார். எலிசா வந்து இஸ்ரவேல் ராஜாட்ட சொல்லி அவன் இப்படி எஸ்கேப் ஆயிட்டே இருந்தான். உடனே என்னடா இது, நம்ம போட்ட பிளான் எல்லாம் அவனுக்கு போயிட்டே இருக்குது, எப்படி தெரியுது? அப்போ ஒருத்தர் சொன்னா, அங்க ஒருத்தர் இருக்கிறான்,
எலிசான்னு ஒருத்தன் நீர் உடைய பள்ளி அறையில் பேசினா கூட, அதாவது உங்க பெட்ரூம்ல பேசுற மேட்ரு கூட அவருக்கு அப்படி அவனை தூக்கு, முதல்ல அவனை தூக்கு. நேர ரதங்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த பர்வதத்தை சுத்திட்டே இருக்கும்போது காலையில வேலைக்காரன் வழக்கம் போல பால் வாங்க வெளியே வரான். அதாவது எக்ஸாம்பிளுக்கு அப்படி வெளியே வந்து பார்த்தா சீரிய நாட்டு ராணுவம் சுத்திட்டு இருக்கு. இவன் ஐயோ இனி என்ன பண்ணுவோம். சீரிய நாட்டு ராணுவம், அதாவது அந்த சீரிய நாட்டு ராஜா பெட்ரூம்ல பேசுற மேட்ரே எலிசாவுக்கு தெரியுது. அப்போ இந்த பர்வதத்தை சுத்துற மேட்ரு எலிசாவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏதாவது ஜோம் பண்ணார் அவரு? இல்ல. ஆனா அவருக்கு எது பாரமாச்சு தெரியுமா? ஆண்டவரே இவன் கண்ணை திறங்கப்பா. ராணுவம் சுத்தினது மேட்டர் இல்ல அவனுக்கு, தன் கூட இருக்கிறவனுடைய கண் திறக்கப்படல. பாருங்க, நமக்கு இது பாரமாகட்டும், இது பாரமாகட்டும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆமை, உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு இன்னைக்கு வாதை நம்முடைய பாரமாக கூடாது. நம்ம கூட இருக்கிறவங்க கண்கள் திறக்கப்படுவது பாரமாகட்டும். இன்னைக்கு நமக்கு வாதை, இருளில் நடமாறும் சங்க, இதெல்லாம் தானே நமக்கு பாரமா பயமா இருக்கு. கூட இருக்கிறவன் கண் திறக்கப்படாம கத்திட்டு இருக்கிறான், புலம்பிட்டு இருக்கிறான். ஏன் இது பாரமாக மாட்டேங்குது? ஆமேன். ஏதோ வழியா இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா புறப்படும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணீர் இல்ல. தண்ணி இல்லாததும் ஆமேன் தவறா இஸ்ரவேல் ராஜா என்ன சொன்னா தெரியுமா? ஐயோ, கர்த்தர் நம்மை சத்துருவின் கையில ஒப்பு கொடுக்க இந்த 3 ராஜாக்களையும் கொண்டு வந்தாரு. என்ன பேசிட்டு இருக்கிறான் பாருங்க. உடனே யோசேப்பு பார்த்து, இங்க தேவ மனுஷன் யாராவது இருக்காங்களா? எதுக்கு? வார்த்தை இருக்குது. அதுக்கப்புறம் தான் தேடுறாரு. ஏன்னா அவருடைய பாரம், ஐயோ சத்துருக்கள் மாட்டிரும் இல்ல, என் கூட இருக்கிறவன் கண்ணு திறக்கப்படணும், என் கூட இருக்கிறவன் கர்த்தரை நம்பணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளும் அப்படியாப்பா இனி என்னப்பா செய்வோம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்ன செய்வோம் தான் கேட்டு நமக்கு தெரியும் கர்த்தர் கைவிட மாட்டார். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இல்ல, நமக்கு தெரியும் கர்த்தர் நடத்துவார். ஆனா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்சது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியணும். இது பாரமாகட்டும், இது நம்முடைய பாரமாகட்டும். இந்த ராணுவம் சுத்தினது வந்து மற்றவங்க ஐயோ இப்படி வருது இனி என்ன பண்ண அப்படி போகும்போது, ஆண்டவரே இவன் பார்க்கும்படி, அதன் அர்த்தம் நான் பார்த்துட்டேன்ப்பா, நான் நைட்டே பார்த்துட்டேன், எனக்கு தெரியுது. என்ன பார்த்த தெரியுமா? சத்துரு சுத்தினதல்ல, என்னை சுத்தி கர்த்தர் அக்கினி மயமான ரதங்களோடு. ஆண்டவரே, இதை நான் சொல்லி அப்படியே ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, நீங்க என்ன என் குடும்பத்தை நடத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். என் மனைவிக்கு தெரியட்டும்பா, என் பிள்ளைகளுக்கு தெரியட்டும்பா, என் புருஷனுக்கு தெரியட்டும்பா. ஆண்டவர் அந்த வசனத்தை வாசித்து செபிக்கலாம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். ஆமென் ஆமென். 16வது வசனம். பயப்படாது, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி 17, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். கர்த்தாவே எனக்கு தெரியும்பா. ஆமே, இனி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசா பேசல. எலிசாவுக்கு நிச்சயம் இருக்கு. ஆனா நிறைய விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நல்ல கவனிங்க. நாம அவிசுவாசம் பேச மாட்டோம், ஆனா நம்ம கூட இருக்கிறவங்க அவிசுவாசம் பேசுவாங்க. கரெக்டா இல்லையா? நாம பலவீனத்தை பேச மாட்டோம், நம்ம கூட இருக்கிறவங்க பேசுவாங்க. அந்த நேரத்துல இந்த சீரிய நாட்டு ராஜாக்களுக்கு மேல நீர் ஒரு காரியத்தை வரப்பண்ணும் என்பதல்ல. இந்த இடத்துல மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா? அந்த குதிரையில வந்த சத்துரு ஓடுறது மிகப்பெரிய தேவையா, கூட இருக்கிறவங்க கண் திறக்கப்படுவது மிகப்பெரிய தேவையா? மிகப்பெரிய. ஏன்னா பக்கத்துல நிக்கிறது யாரு? சீரிய அந்த சத்துருவெல்லாம் எங்க நிக்கிறாங்க? வெளியே பக்க. எது மிகப்பெரிய தேவை? எது மிக ஃபைல் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபைல் எது? உங்க புருஷனுடைய கண்கள் திறக்கப்படணும், உங்க மனைவியின் கண்கள் திறக்கப்படணும், உங்க பெற்றோரின் கண்கள் திறக்கப்படணும், உங்க பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படணும். அந்த மேட்டர்ல 2வது இவன் கண்களை திறந்திரலும் என்றான் பாருங்கள். ஆமென். 17வது வசனம். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை
திறந்தார். நம்ம எமர்ஜென்சி தேவையை வச்சுட்டு அத ஆண்டவர் சமூகத்தில் வைக்காம தள்ளி நிக்கிற மேட்டர்லாம் பேசிட்டு இருக்கிறோம். டாபிக் மாறுது. எனக்கு இதுல இப்படி பிரேக் போட்டு ஜோம் பண்ணதுக்கு தான் இது எடுத்தேன். ஆனா ஆவியானவருடைய ஓபன் பண்ணி கொடுக்கறனால ஒரு 5 minutes பொறுத்துக்கோங்க. எமர்ஜென்சி எது? ஆமென். ஒருத்தர் தாகம் கத்திட்டு இருக்கிறவன்ட்ட போய் பிரியாணி சாப்பிட போலாமான்னு கேட்போமா? அவனுக்கு முதல்ல என்னதான் கொடுக்கணும்? தண்ணி. அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் ஸ்டடி ஆனதுக்கு அப்புறம் சாப்பாடு கொடுக்கலாம். ரெண்டாவது, முதல் மேட்டர் இங்க என்ன தெரியுமா? சீரிய நாட்டு ராணுவத்துக்கு செய்ய வேண்டியதல்ல முதல் மேட்டர் என் கூட இருக்கிறவங்களுக்கு செய்யணும். ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவரை இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்த உடனே கர்த்தர். ஏன் சில ஜெபத்துக்கு உடனே பதில் வரல தெரியுமா? நம்ம கேட்க வேண்டிய காரியத்தை கேட்காம தள்ளி நிக்கிற காரியத்தை கேட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவரே என் வீட்டுல ஒரு ஆள் விசுவாசம் இன்னொரு ஆள் அவிசுவாசம் பேசுற நிலைமை இருக்க கூடாது. நாங்க விசுவாசம் பேசணும். ஓ ஜீசஸ். ஆமென். ஆபிரகாம் விசுவாசித்தான், உடனே செய்யல. ஏன் உடனே செய்யலன்னா சாராள் இன்னும் விசுவாசிக்கல. சாராளும் இந்த விசுவாச லைன்ல வந்ததும் உடனே செய்தார். ஆபிரகாம் விசுவாசித்து 25 வருஷம் ஆச்சு. சாராள் விசுவாசித்து ஒரே வருஷம். அந்த ஒரு வருஷமும் எதுக்கான டைம் தெரியுமா? ஈசாக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு. அப்போ நம்ம பிரச்சனைகள் மாற பேசிட்டு இருக்கிறோம். அந்த இல்லப்பா, எனக்கு பெரிய தேவையே இவன் பார்க்கும்படி. ஓ ஆண்டவர், நான் பார்த்துட்டேன்ப்பா, எனக்கு தெரியும்பா நீங்க கைவிட மாட்டீங்கன்னு. அது என் புருஷனை நம்பட்டும் ஆண்டவரே, என் பிள்ளைங்க நம்பட்டும்பா. ஆமென். ஹல்லேலூயா. உடனே கர்த்தர் கண்களை திறந்த போது இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருப்பதை அவன் கண்டான். இனி 18வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி. அப்போ இந்த மேட்டரை எத்தனாவது வைக்கிறாரு? நம்ம பிரச்சனை என்னன்னா, ரெண்டாவது வைக்க வேண்டியத முதல்ல வைக்கிறோம். முதல்ல வைக்க வேண்டியதை வைக்கவே மாட்டேங்கிறோம். ரெண்டாவது மேட்டர் முதல்ல வந்துட்டு இருக்கு. முதல் உள்ள மேட்டராவே எடுக்கல. இந்த இடத்துலதான் கடன் பிரச்சனை சுத்தி இருக்கு. அது ரெண்டாவது மேட்டர். முதல் மேட்டர் என்ன தெரியுமா? எல்லாரும் விசுவாசம் பேசணும், எல்லாரும் பார்க்கணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? வீடை சுத்தி பல பிரச்சனைகள் இருக்கிறது. அது ரெண்டாவது மேட்டர். ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் சிலரோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறது. என் ஆவியில மிக 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 உணர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். நம்ம முதல் மேட்டரை விஷயமாவே கொண்டு வர மாட்டேங்கிறோம். ஆமே, ரெண்டாவது மேட்டரை ரெண்டாவது வைங்க. முதல் மேட்டரை நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இப்போ ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. ஆண்டவரே நான் நம்புறேன்பா. ஆண்டவரே என்னால சர்ச்சில் பேச முடிகிற விசுவாசம் வீட்டுல ஏன் பேச முடியல? வீட்டுல அவிசுவாச சத்தம் ஓங்கி நிக்கல. ஒரு 5 நிமிடம் ஆமென். முழங்கால் போட முடிந்தால் முழங்கால் போட்டு, அல்லது கொஞ்சம் எழுமி நிக்கலாம் எழுமி நின்று இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே எனக்கு 1000 தேவைகள் இருக்கிறது, 1000 பிரச்சனைகள் என் எல்லையை சுற்றி இருக்கிறது. அதை விட மிகப்பெரிய தேவை என் எல்லைக்குள்ள இருக்கிற பிரச்சனை. ஆண்டவரே இவன் பார்க்கும்படி, என் மகன் பார்க்கும்படி, என் மகள் பார்க்கும்படி, என் மனைவி பார்க்கும்படி, என் புருஷன் பார்க்கும்படி, என் சகோதரன் பார்க்கும்படி, என் சகோதரி பார்க்கும்படி, என் பெற்றோர் பார்க்கும்படி, ஆண்டவர் என்னோடு இருக்கிறவர்கள் பார்க்கும்படி, என்னோடு வேலை செய்யறவங்க பார்க்கும்படி, ஊழியத்தில் இருக்கிறவங்க பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, திறந்தருளும் ஆண்டவரே, திறந்தருளும் ஆண்டவரே. ஆமென். இன்னைக்கு ஆமென். மற்ற ஜெபங்கள் எல்லாம் ரெண்டாவது. ஆமென். எலியா முதல் வைத்த விண்ணப்பமே தன் கூட இருக்கிறவன் பார்க்க முடியாம இருக்கிறது அவனுக்கு ரொம்ப வலியாயிட்டு. சத்துரு பாளையம் போட்டதெல்லாம் ரெண்டாவது மேட்டர். கூட இருக்கிறவங்க இவ்வளவு ஜெபம் பண்ணியும் என் மனைவியின் விசுவாசம் இன்னும் வளரலையே, இவ்வளவு
ஜெபம் பண்ணியும் என் புருஷன் விசுவாச மார்க்கத்துல வரலையே, இவ்வளவு ஜெபம் பண்ணியும் ஆமென் பிரச்சனை இல்லையா? பிரச்சனை நிறைய சுத்திட்டு தான் இருக்கு. ஆனா பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய பாரம், கர்த்தர் ஒரு பாரத்தை இறக்குகிறார். உங்க மனைவிக்காக, உங்க புருஷனுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக கர்த்தர் ஒரு பாரத்தை இறக்குகிறார். ஆண்டவர் நான் நம்புறேன்பா, அது போல என் மனைவியை நம்பணும்பா, என் புருஷனை நம்பணும் ஆண்டவரே. இந்த வேளையில உண்மை அப்படி ஜெபிக்கிறவங்க மட்டும் உங்க கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை, அப்பா அப்பா நானும் என் வீட்டாரும் வேண்டாம், நான் உங்களை சேவிக்கணும்னு வந்துட்டேன், அதே போல வரணும். யோபு பாத்தீங்களா, யோபு துதிக்கிறா, மனைவி சொல்ற தூஷிங்கன்னு. ஆமே, தூஷிங்கன்னு சொல்லும் போது யோபு துதிக்கல, அமைதி ஆயிட்டாரு. நான் துதிச்சா தானே நீ எப்படி சொல்ற, அதனால நான் துதிக்காம அமைதியா இருந்துறேன். ஆமே, இன்னைக்கு நிறைய இப்படிதானாங்க. 1வது அதிகாரத்துல துதிச்ச யோபு 2வது அதிகாரத்துல ஏன் துதிக்கல தெரியுமா? துதிச்சா அவ தூஷிக்க சொல்லுவா, நான் துதிச்சா அவ தூஷிப்பா. எதுக்கு வம்பு? நான் பேசாமலே இருந்துட்டு போயிடுறேன், நான் சர்ச்சில் துதிச்சுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கண்கள் திறக்கப்படுவதாக. தலைமுறையை பிடித்திருக்கிற குருட்டாட்டம், பாதை மாறி நடக்க வைக்கிற குருட்டாட்டம், ஓ இயேசுவின் நாமத்திலே அந்த கண்களை மூடி இருக்கிற செதில்கள் கீழே விழுவதாக. சத்துருவை குருட்டாட்டம் பிடிக்கணும்னா குடும்பத்தின் கண்கள் திறக்கப்படணும், திறக்கப்படணும், திறக்கப்படணும். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. அப்பா ஆண்டவரே, நாங்க தவறான முடிவை பேசக்கூடாது. என் கூடாரத்தில் ஐயோங்கிற சத்தம் வரக்கூடாது, புலம்பலின் சத்தம் வரக்கூடாது. துதியின் சத்தம் எழுமணும், கம்பீர சத்தம் எழுமணும், ஆர்ப்பரிப்பின் சத்தம் எழுமணும், கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிற சத்தம் எழுமணும். ராஜ கம்பீரம், ராஜ கம்பீரம், ராஜ கம்பீரம். நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசி ஒரு நிமிடம் முழு பலத்தோடு, ஒரு நிமிடம் முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போடு. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. கிருபையாய் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து எங்களோடு இடைப்பட்டு உம்முடைய தயவுக்காக நன்றி. எங்கள் வாயில எந்தெந்த வார்த்தைகள் வரக்கூடாதோ அது வேண்டாம்பா, என்னென்ன வரணுமோ கர்த்தர் பேச வைப்பீராக. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்றவரே ஒவ்வொருவரின் சாட்சிகளாய் நிற்க பண்ணுவீராக. சமாதானத்தோடு அனுப்பு, சுகத்தோடு காத்துக்கொள்ளும், சாட்சிகளாய் நிறுத்தும். எல்லா மகிமை கனம் உமக்கு செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஸ்நேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.